காசா மீதான இஸ்ரேல் போரை கண்டித்து சென்னையில் முன்னதாக பேரணி நடைபெற்ற நிலையில் பேரணியில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள், திரைக்கலைஞர்கள் ஒவ்வொருவராக தற்போது பேசி வருகிறார்கள். முன்னதாக இயக்குநர் வெற்றிமாறனும் இதில் பங்கேற்று பேசியிருந்தார். அதேபோல திரைக்கலைஞர் சத்யராஜ், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் முன்னதாக திரைக்கலைஞர் பிரகாஷ் ராஜும் பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் பார்க்கலாம். காசால கலைஞர் பேசுறத நான் உங்களோட பேசுவேன். அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டார். எங்களை நிறைய பேரை கேட்பாங்க, என்னையும் வெற்றிமாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும், நீங்க எல்லாம் கலைஞர்கள் எங்கடா வர்றீங்க எங்கன்னு. ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம். ஒரு கவிதை இருக்கு, இந்த போர் இருக்கு இல்லையா, போர் முடிஞ்சிடும், தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க ஒரு கிழவி தன் மகனுக்காக காத்திருப்பா, ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா, குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க. இந்த நாடை, இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும். இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேட்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு. அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன், என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும், பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும் என்றான். மழை வருது, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணமாயிடும். ஆனா ஒரு நாடுக்கு, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா, மௌனமா இருந்தா அதிகமாகும். அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, போராடுவோம், இந்த குரல் நிக்கும். இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம். போராட்டத்தில் திரைக்கலைஞர் பிரகாஷ் ராஜ் பேசியதை பார்த்தோம். தொடர்ந்து நேரலையை பார்க்கலாம். கொலைகார இஸ்ரேலே காசாவில் யுத்தத்தை நிறுத்தி என்று முழங்கி சென்னை வீதிகளிலே முழக்கம் எழுப்பிய பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு நடத்திய இந்த ஊர்வலத்திலே பங்கேற்றிருக்கிற தோழர்களே, உரையாற்ற இருக்கிற அண்ணன் திருமா உள்ளிட்ட மேடையிலே அமர்ந்திருக்கிற தலைவர்களே, இங்கிருந்து நம்முடைய குரல் டெல்லவில் வரையிலே கேட்க வேண்டும் என்பதற்காக நாம் குரல் எழுப்பியிருக்கிறோம்.